வணக்கம் நேயர்களே. இன்றைய தொகுப்புல என்ன விஷயம் சம்பந்தமா பார்க்க போறோம்னு சொன்னால், இன்றைக்கு உலகத்துல மீண்டும் ஒரு அவலம் வந்திருக்கிறது. அந்த அவலம் என்னன்னு சொன்னால், HMPV என்ற வைரஸ், 5 வகையான வைரஸ் இன்றைக்கு சீனாவுல நிலை கொள்ளப்பட்டிருக்கு அல்லது சீனா தாய் கொண்டிருக்கு. ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டோம்னா, 2019ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அளவில் தான் கொரோனா தாக்கம் சீனாவில் மேற்கொள்ளப்பட்டது வந்தது. ஆனால் அந்த நேரத்தில் சீனாவில் ஆயிரக்கணக்கானவர்கள் மரணித்தார்கள். ஆனால் அந்த சம்பவத்தை கூட ஆரம்பத்தில் சீனா வெளியிடல. அதே போன்றுதான், அதாவது உங்களுக்கு தெரியும், கடந்த டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி தொடக்கம் 22ஆம் தேதி வரையிலான அந்த காலப்பகுதியில் தான் மீண்டும் இந்த HMPV என்ற புதிய வைரஸ், அதாவது 5 வகையான வைரஸ் சீனாவில் நிலை கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சீனாவை தாக்கி கொண்டிருக்கிறது. அது சீனாவில் மிக பெரும் பேரவலத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் இன்றைக்கு சர்வதேச நாடுகள் எல்லாமே மிகவும் அவதானமாக அல்லது அந்த வைரஸ்ல இருந்து தங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றதுல மிக அவதானமாக செயல்பட்டு கொண்டு வரணும். சரி, இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த HMV வைரஸ் என்னன்னு பார்ப்போமாக இருந்தால், இது கொரோனா வைரஸ் எப்படி தாக்கம் செலுத்தியதோ அதனுடைய தாக்கமாகவும், அதே கொரோனா வைரஸ் அந்த அறிகுறிகள் அத்தனையும் இந்த வைரஸ்ல நிச்சயமாக இருக்குது. பொதுவாக இந்த வைரஸ் ஆற தாக்குதல் சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், குறிப்பாக 5 வயதுக்கு உட்பட்டவர்கள், அதே இடத்துல 15 தொடக்கம் அதுக்கு கீழே உட்பட்ட வயதினரை தாக்குது. இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், வயது முதிர்ந்தவர்கள், அதே இடத்துல நோய்வாய்ப்பட்டவர்கள், சத்து குறைவானவர்கள், இப்படியான ஆட்களை தான் கூடுதலாக இந்த வைரஸ் தற்போது தாய் கொண்டிருக்கிறது. விஷயம் என்னன்னு சொல்லிட்டோம்னா, இந்த வைரஸ் அறிகுறி என்னன்னு சொல்லி சொன்னால், கடுமையான இருமலா இருக்கும், தொண்டை வறண்டு காணப்படும், அதே இருமல், தும்மல், சளி, இப்படியான கொரோனாக்கு எந்த அறிகுறி இருந்தோ அதே வகையான அறிகுறிகள் இந்த வைரஸ்ல இருக்கிறது என்று மருத்துவ ரீதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் எப்படி தடுப்போம்னு சொல்லி சொன்னால், கொரோனாக்கு நாங்கள் எப்படியான உத்திகளை தடுக்கிறதுக்கான உத்திகளை கையாண்டமோ அதே வகையிலான உத்திகளை கையாள சொல்லப்பட்டிருக்கிறது. அடலாக 20 செகண்ட்கள் சோப் போட்டு கை வடிவா கழுவணும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த வைரஸ் இருமல், தும்மல் ஊடாக பரவுவதற்குரிய கூடுதலான சாத்தியக்கூறு இருப்பதாக கூட சொல்லப்படுகிறது. இதை நிச்சயமாக இந்த வைரஸ் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள்ல எப்படி கட்டுப்படுத்தணும் என்று சொல்லி சொன்னால், சீனாவிலிருந்து இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளுக்கு சுற்றுலா தலங்களுக்கு செல்கின்ற பயன்களை தடுப்பதன் மூலமாகவும் இவர்களை கட்டுப்படுத்த முடியும் என்கின்ற விஷயம் முக்கியமாக பார்க்கப்படக்கூடியதாக இருக்கிறது.
ஹியூமன் மெட்டாப்னியூமோ என்கின்ற இந்த HMPV என்ற வைரஸை வந்து நிச்சயமாக சீனா இந்த விஷயம் தொடர்பாக அறிவிக்க வேண்டும். ஏன்னு சொன்னா தன்னுடைய நாட்டில வந்து இந்த வைரஸ் எப்படி நிலை கொள்ளப்பட்டிருக்கிறது அல்லது இந்த வைரஸ் வந்து எப்படி மக்களை தாக்கிக் கொண்டிருக்கிறது, ஏனைய நாடுகள் இந்த விஷயத்துல எப்படி அவதானமாக இருக்கணும் என்ற விஷயத்தை வந்து சீனா இதுல அக்கறை செலுத்தணும். அதுக்கு என்ன காரணம் சொன்னால், சீனாவில் தான் இந்த கொரோனா வைரஸ் மையம் கொண்டு சீனாவில் அதிகளவான மக்கள் உயிரிழந்த போது சீனா வந்து அந்த இடத்துல மௌனம் காட்டுறது அல்லது அந்த இழப்புகளை வந்து குறைவாக வெளியிட்டதன் விளைவாக பல உலக நாடுகளில் வந்து பல இழப்புகளை சந்தித்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதே இடத்தில் இந்த வைரஸை நாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டுமாக இருந்தால் நாங்கள் மிக அவதானத்துடன் இருக்க வேண்டியது ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கிற மக்களுடைய பாரிய பொறுப்பாக இருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் மிக அவதானத்துடன் கொரோனா காலத்தில் எப்படி அவதானமாக இந்த வைரஸை வந்து எதிர்கொண்டோமோ அதே போன்று மிக அவதானத்துடன் தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த தொகுப்பினுடைய முக்கியமான சாராம்சமாக இருக்கிறது. நல்லது சொந்தங்களே, மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.